வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் என்விரான்மெண்ட் டாப்பிக்கில் முக்கியமான டாப் 25 கரண்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா கிரீன் ஃபியூயல் அலையன்ஸ் இந்தியா. கிரீன் ஃபியூயல் அலையன்ஸ் இந்தியா இதை வந்து யார் லான்ச் பண்ணிப்பாங்கன்னா டென்மார்க்கும் இந்தியாவோட இனிஷியேட்டிவ் தான் கிரீன் ஃபியூயல் அலையன்ஸ் இந்தியா. இதோட மெயின் பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டார்கெட் இருக்குங்களா நெட் ஜீரோ எமிஷன் பை 2070. It aligns with India's ambitious target of achieving net zero emission by 2070. அப்புறம் green hydrogen ecosystem அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த green fuel alliance இந்தியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் அண்டு இந்தியா. அடுத்து செகண்ட் டாபிக் ஃபிஃப்த் மாஸ் கோரல் ப்ளீச்சிங் ஈவெண்ட். ஃபிஃப்த் மாஸ் கோரல் ப்ளீச்சிங் ஈவெண்ட் இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியா. ஸோ கிரேட் பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியா 2016 இந்த மீட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. WWF அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு டெக்ளரேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. WWF வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் ஆஸ்திரேலியா எக்ஸ்பிரஸஸ் ப்ரொஃபவுண்ட் கன்சர்ன் ஓவர் த அஃபிஷியல் டெக்ளரேஷன் ஆஃப் த ஃபிஃப்த் மாஸ் கோரல் ப்ளீச்சிங் ஈவெண்ட் ஆன் த கிரேட் பேரியர் ரீஃப் சின்ஸ் 2016. அடுத்த தேர்ட் டாபிக் வந்து எத்தனால் 100. எத்தனால் 100 வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அவங்க தான் வந்து எத்தனால் 100 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. எத்தனால் 100 வந்து ஒரு பியூர் எத்தனால், அதில் கேசோலினோ அடிட்டிவ்ஸோ எதுவும் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா கிரீன் ரைசிங் இனிஷியேட்டிவ். ரீசெண்டாக வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னா யூனிசெஃப் அவங்க தான் லான்ச் பண்ணாங்க. யுனைடெட் நேஷன் சில்ட்ரன் ஃபண்ட் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்களோட சேர்ந்து தான் அதை லான்ச் பண்ணாங்க. இனிஷியேட்டிவ் வந்து COP28 இன் துபாய். COP28 இன் துபாயில் தான் இதை வந்து லான்ச் பண்ணாங்க கிரீன் ரைசிங் இனிஷியேட்டிவ். இதோட மெயின் பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா யூத்தை வந்து என்கேஜ் பண்ணுறது, என்கேஜிங் யூத் ஃபார் இம்பேக்ட்ஃபுல் என்விரான்மெண்டல் ஆக்ஷன்ஸ் அட் த கிராஸ் ரூட் லெவல்ஸ். அதனால தான் மெயின் பர்பஸ் வந்து இந்த தான். அடுத்து மீத்தேன் எமிஷன். அடுத்து வந்து மீத்தேன் எமிஷன் ரீசெண்டாக வந்து ISRO சயின்டிஸ்ட் வந்து ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் அனலைசிஸ் வந்து பண்ணியிருக்காங்க மீத்தேன் எமிஷனில். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் வந்து எமிஷன்ஸ் வந்து அதிகமாக கார்பன் எமிஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. Methane accounting 14.43% of India's total carbon emission. மீத்தேன் வந்து 14.43% ஆஃப் இந்தியாவோட டோட்டல் கார்பன் எமிஷன்ல வந்து மீத்தேன் எமிஷன் வந்து எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ISRO சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஐஸ் மெல்ட் இன் வெஸ்ட் அண்டார்டிகா. ஐஸ் மெல்ட் இன் வெஸ்ட் அண்டார்டிகா. ஸோ ஐஸ் மெல்ட் வந்து நடந்துட்டு இருக்கு வெஸ்ட் அண்டார்டிகால. அமுதன்சன் சி அந்த சீல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் மாடலை வச்சு ரிசர்ச் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அமுதன் சி வெஸ்ட் அங்கே வந்து அண்டார்டிகாவில் இருக்குது. அதை வச்சு தான் அங்கே ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர். கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி போட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சராக இருக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருக்காங்க. சம் ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸ் இந்தியாவிலேருந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பெரிட்ராப் மோர் கிராப், அப்புறம் சாயில் ஹெல்த் மிஷன், அப்புறம் பயோடெக் கிசன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. 8th டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா கிளைமேட் அண்ட் கிளீன் ஏர் கான்ஃபரன்ஸ் 2024. கிளைமேட் அண்ட் கிளீன் ஏர் கான்ஃபரன்ஸ் 2024. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்துச்சுன்னா நைரோபி கென்யாவில் நடந்துச்சு. இது ஒரு ஆனுவல் மீட்டிங் ஆஃப் கிளைமேட் அண்ட் கிளீன் ஏர் பொல்யூஷன். ஸோ நைரோபி கென்யாவில் வந்து இது நடந்திருக்கு. இதை வந்து லான்ச் ஆஃப் த கிளீன் ஏர் ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ கிகாலி அமெண்ட்மெண்ட் அதை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. கிளைமேட் அண்ட் கிளீன் ஏர் கான்ஃபரன்ஸ் ஒரு முக்கியமான டாபிக் எங்கே நடந்திருக்குன்னா நைரோபி கென்யா. அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா கிளீன் எனர்ஜி டிரான்சிஷன் ப்ரோக்ராம். இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் எனர்ஜி டிரான்சிஷன் ப்ரோக்ராம் ஆனுவல் ரிப்போர்ட் 2023 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இதோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்ஜெக்டிவோட இது வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆக போகுது. அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குல்ல அதை ரீச் பண்ணுறது தான் எங்களோட டார்கெட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 10th சயின்ஸ் பேஸ்டு டார்கெட் இனிஷியேட்டிவ் SBTI. இது வந்து 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் டு என்கரேஜ் அண்ட் சப்போர்ட் கம்பெனிஸ் டு செட் சயின்ஸ் பேஸ்டு டார்கெட்ஸ் டு ரெடியூஸ் கிரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ். ஸோ கிரீன் ஹவுஸ் எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து சயின்ஸ் பேஸ்டு டார்கெட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா 11th வெட்லேண்ட் அக்ரிடிடேஷன் பார்த்தா WCA அப்படி சொல்கிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் சமிட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஃபார் வெட்லேண்ட். இது வந்து எதுக்குன்னா அண்டர்
ராம்சார் கன்வென்ஷன் ஆஃப் வெட்லேண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 3 சிட்டிஸில் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இண்டோர், போபால் அண்ட் உதய்பூர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராம்சார் கன்வென்ஷன் கீழே இது இந்த வெட்லேண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து வருது. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 32 சிட்டிஸ் வேர்ல்டு வைட் ஹேவ் பீன் அவார்டட் WCA ஸ்டேட்டஸ் ப்ரெசன்ட்லி. இந்தியாவில் டோட்டல் ராம்சார் சைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 75 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டாபிக் 12 ஹம்போல்ட் எனிக்மா. இது வந்து என்னன்னா கனெக்ஷன் பிட்வீன் டெம்பரேச்சர், ஆல்டிடியூட், ஹியூமிடிட்டி அண்ட் பயோடைவர்சிட்டி. கனெக்ஷன் அமாங் டெம்பரேச்சர், ஆல்டிடியூட், ஹியூமிடிட்டி அண்ட் பயோடைவர்சிட்டி. இது ஒரு முக்கியமான டாபிக் இது. அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா வல்ச்சர் ரெஸ்டாரண்ட் இன் ஜார்க்கண்ட். A vulture restaurant to conserve declining population of vulture has been established in கொடர்மா ஜார்க்கண்ட். கொடர்மா ஜார்க்கண்ட்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வல்ச்சர் ரெஸ்டாரண்ட். ஸோ மகாராஷ்டிராவில் தான் ஃபர்ஸ்ட் வல்ச்சர் ரெஸ்டாரண்ட் வந்து உருவாக்குனாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து சீவீடு கல்டிவேஷன். The first national conference on the promotion of seaweed cultivation was held at கோட்டேஸ்வர், குஜராத். குஜராத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீவீடு கல்டிவேஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் டு ப்ரொமோட் சீவீடு கல்டிவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா PMMSY, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. அப்புறம் சீவீடு மிஷன். தமிழ்நாடுல மல்டிபர்பஸ் சீவீட் பார்க்ஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவிலேருந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து கிரீனிங் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் வேஸ்ட்லேண்ட் வித் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இதை வந்து க்ரோன்னு சொல்லுவாங்க. இதை இனிஷியேட்டிவ் யாருன்னா நித்தி ஆயோக் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா டு என்ஹான்ஸ் land use sustainability across India by emphasizing agroforestry practices. ஓகே, அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா சின்னர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. சின்னர் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு. டீம் ஆஃப் ரிசர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா யுரேசியா ஆட்டரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து பார்த்துருக்காங்க. யுரேசியா ஆட்டரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேரளாவில் சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியை பார்த்துருக்காங்க. ஆட்டர்னா அது வந்து ஒரு நீர் நாய். அடுத்து குனோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேசில் இருக்கு. ஸோ நரேந்திர மோடியோட கனவு திட்டமான அந்த அழிந்து போன இனங்களை வந்து மறுபடியும் கொண்டு வரணும், அதுக்காக கொண்டு வந்ததா குனோ நேஷனல் பார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நமீபியால இருந்து ஒரு சீத்தாவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நமீபியன் சீத்தா ஜுவாலான்னு ஒரு சீத்தா இருக்கு. அது வந்து 4 குட்டிகள் போட்டிருக்கு. அதுதான் நியூஸ் இது. ஸோ அது ஒரு முக்கியமான டாபிக். அடுத்து 18 நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் ஒரு முக்கியமான டாபிக் இது. ஏன்னா எஸ்டாப்ளிஷ்டு 1986 வந்து உருவாக்கியிருப்பாங்க. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து 2012 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 1986 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 2012 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் நிறைய ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க. டோடாஸ், போட்டாஸ், காட்டுநாயக்கன், இருளாஸ், குறும்பாஸ், பனியாஸ், அடியன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லர், மல்லன், இவங்களாம் வந்து நேட்டிவ் டு தி ரிசர்வ். அடுத்து வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி. வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு? வயநாடு, கேரளா. சவுத் வெஸ்ட் காட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். அப்புறம் இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். எப்போ உருவாக்கியிருக்காங்க? எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1973. இதில் ஒரு முக்கியமான ட்ரைபல்ஸ் யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா பனியாஸ், காட்டுநாயக்கன்ஸ், குருமாஸ், ஊரலிஸ், அடியான்ஸ், அப்புறம் குடிச்சியா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ரைபல்ஸ்லாம் அங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஓரான் சாக்ரட் க்ரோவ். இந்த ஓரான் சாக்ரட் க்ரோவ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா வெஸ்டர்ன் ராஜஸ்தானில் உள்ள சில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. இந்த ஓரான் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு ஃபாரஸ்ட்டாக மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வெஸ்டர்ன் ராஜஸ்தான் மக்கள் வந்து பெர்மிஷன் அது மாதிரி கொடுத்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஸோ சாக்ரட் க்ரோவ்ஸ் அந்த ஓரானை வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரட் க்ரோவ்ஸ் இருக்கிறத டீம்டு ஃபாரஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் ராஜஸ்தான் ஏரியாவில் இந்த மாதிரி ஓரான் சாக்ரட் க்ரோவ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அடுத்து 50 years ஆஃப் ப்ராஜெக்ட் டைகர். ஸோ ப்ராஜெக்ட் டைகர் 1973 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ப்ராஜெக்ட் டைகர் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 9 டைகர் ரிசர்வ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ 2023 55 டைகர் ரிசர்வ்ஸான வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான அச்சீவ்மெண்ட் இது. அடுத்து ரிப்போர்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் லெப்பர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ ஸ்டேட்டஸ் ஆன் லெப்பர்ட்ஸ் இன் இந்தியா ஒரு முக்கியமான டாபிக் இது. ஸோ லெப்பர்டு பார்த்தீங்கன்னா எது அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. So Ministry of Environment, Forest and Climate Change released 2022 report on the status of leopards in India covering 20 states and 70% of their habitat. ஸோ கிட்டத்தட்ட இந்த லெப்பர்டோட பாப்புலேஷன் தான் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசலாம் வந்து லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் லெப்பர்ட்ஸ் இருக்குது. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 13,874 லெப்பர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
இந்தியன் காரியல், இது ஒரு முக்கியமான டாபிக் இது. ஏன்னா இந்தியன் காரியல் வந்து நிறைய இடங்கள்ல வந்து தென்படாது. இப்போ வந்து காசிரங்கால வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கேரியல் வந்து தென்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் காரியல் வந்து கிரேட்டர் காசிரங்கால வந்து தென்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 75 இயர்ஸ்க்கு அப்புறம் தென்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டார் மெட்ரிக். ஸ்டார் மெட்ரிக் ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தோம்னா ஸ்பீசிஸ் த்ரெட் அபேட்மெண்ட் அண்ட் ரெஸ்டோரேஷன், இதுதான் ஸ்டார் மெட்ரிக் சொல்லுவாங்க. இது வந்து 2021 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க பை IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அவங்க தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸ்பீசிஸ் த்ரெட் அபேட்மெண்ட் அண்ட் ரெஸ்டோரேஷன், இதெல்லாம் வந்து ஸ்டார் மெட்ரிக் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 25th முக்கியமான டாபிக் இது நீம். இந்த நீம் அண்ட் நீம் சமிட் அண்ட் குளோபல் நீம் ட்ரேட் ஃபேர் ஆர்கனைஸ்ட் இன் நியூ டெல்லி பை வேர்ல்டு நீம் ஆர்கனைசேஷன் இன் பார்ட்னர்ஷிப் வித் ICAR, அப்புறம் சென்ட்ரல் அக்ரோஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஜான்சி. ஸோ இந்த நீம் ட்ரீ நேட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் சப்கான்டினென்ட். டைப் வந்து எவர்கிரீன் ட்ரீ, பட் டெசிடேஸ் இன் ட்ரையர் ஏரியா. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது வந்து என்விரான்மெண்ட்டில் ஒரு டாப் 25 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி டாப்பிக்கோட நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எல்லாரும் UPSC எக்ஸாம் நல்லா பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட்.